அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 45 அடி உயரத்தில் விசிக கொடி கம்பம், இதை தடுக்க தவறியதாக கிராம உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தத்தில் விசிகாவுடைய கொடிமரம் வைத்த விவகாரம் தொடர்பாக அதை தடுக்க மறுத்த கிராம நிர்வாக உதவியாளர் பணியிடக்கம் நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி வெளிச்சநத்தம் கிராமத்துல விசிகா கட்சியின் சார்பாக 25 அடி உயரத்தில் இருந்த கொடிமரத்தை 45 அடிக்காக உயர்த்தி வைத்தனர். இதற்கு முறையாக அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு வருவாய் அலுவலர்கள் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்து அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் நடந்தது. கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெளிச்சநத்தம் கிராமத்தில் தர்ணா போராட்டத்திலும் இது தொடர்பாக ஈடுபட்டு வந்தனர். இதனால் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் அந்த விசிகா கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கொடிமரம் ஏற்றுவதற்கு அனுமதியும் வழங்கினர். அதன் பின்பு அந்த விசிகாவுடைய 45 அடி கொடிமரமும் அவர் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிலையில் அந்த கொடிமரத்தை ஏற்றுவதற்கு, அதாவது அவருக்கு தடுக்குவதற்கு, அவர் அதை அந்த கொடிமரம் வைக்கும் போது அதை தடுக்க தவறியதாக கூறி கிராம நிர்வாக உதவியாளர் பழனியாண்டி என்பவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருக்கிறார். அவர் உத்தரவிட்டவுடன் வருவாய் அலுவலர்களும் எப்போதுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு வருவாய் அதிகாரிகள், வருவாய் அலுவலர்களுக்கு தான் பலிக்காடாக ஆகிறார்கள் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்தும் தற்பொழுது அங்கு ஒரு கூட்டமும் நடத்தி வருகிறார்கள். நன்றி ராஜ்குமார், உங்கள் தகவல்களுக்கு.